நிறைய கேள்வி. உங்கள் முடிக்கு சீப்பு பாய்க்குவீங்களா? அப்புறம் வந்துட்டு இந்த கேர்ள் க்ரீம் வந்துட்டு டெய்லியுமே போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான விஷயம். நான் வந்துட்டு சீப்பு பாய்க்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப ரேர். வருஷத்துக்கு 5 வாட்டி 2 வாட்டி அந்த மாதிரி தான் பாய்க்கும் போல் இருக்கு. சீப்பு பாய்க்கவே மாட்டேன். நீங்கள் மோஸ்ட்லி என் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கையிலேயே தான் அந்த ஸ்டைல் பண்ணுறேன். நான் சிக்கு கூட எடுக்க மாட்டேன். சிக்கு எப்படி எடுக்கிறேன்னா குளிக்கும் போது தலை குளிக்கும் போது லைக் கண்டிஷ்னர் போடுறோம்ல, அந்த டைமில் வந்து இது எப்படி கையிலேயே விட்டு நான் எடுத்துருவேன். இப்படி தான் வந்துட்டு நான் என்னோட சிக்கு நான் எடுக்கிறேன். ஓகேயா? நான் ஏன் முடி சீவ மாட்டேன் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சுருட்டு முடி வந்துட்டு ஒரு முடி இந்த ஸ்ட்ரெயிட் ஹேர் மாதிரி இல்லை. அப்போது நீங்கள் இழுக்கும் போது அதோட கேர்ள் டேமேஜ் ஆகும். அப்போ ஒரு முடியும் இப்படி இருக்கும்போது நீங்கள் சீப்பு போட்டு சீவுறீங்கன்றப்ப அங்கே பிரேக்கேஜ் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நான் முடி வந்து நான் சீவ மாட்டேன். சரியா? ஸோ இன்னொன்று, நான் இந்த கேர்ள் க்ரீம் எப்போ போடுறேன்னா எப்போ தலை குளிக்கிறேன், அதாவது தலை ஈரமாக இருக்கும்போது, இந்த முடி ஈரமாக இருக்கும்போது மட்டும்தான் வந்துட்டு இந்த கேர்ள் க்ரீம் போடணும். ஓகேயா? ஸோ அவ்வளோதான். இது பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. சில பேர் சீப்பு போட்டு ரொம்ப நேரம் ஸ்டைல் பண்ணுறாங்க. நான் அந்த மாதிரிலாமே வந்துட்டு நான் பண்ணுறதில்ல. ஓகேயா? ஸோ நீங்கள் பாருங்கள், முடி வந்துட்டு ஈரமாக இருக்குது. நான் வந்து இந்த ஈரத்தை காய வைக்கிறதுக்குள்ளேயும் நான் வந்து ஸ்க்ரன்ச் பண்ணுறேன். ஓகேயா? நான் வந்து இந்த முடி அடிக்கிறது போட்டு இப்படி தோட்டுறது அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன். ஓகே? ஸோ இந்த கேர்ள் க்ரீம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறது தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதில்ல. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நான் வந்துட்டு மேலே மிச்சம் இருக்கிறது தான் வந்துட்டு நான் அப்படி மேலே இது பண்ணுறேன். ஸோ ரெண்டாக பிரிச்சுக்குவேன். யூஸ்வலி நான் இப்படி தான் செய்வேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை. அதனால நான் இப்போ கூட முடியலை அப்படி இழுக்கல பாருங்கள். நான் அந்த கண்டிஷ்னர் போடும்போது தலை குளிக்கும் போது கண்டிஷ்னர் போடுறேன்னா அப்போ வந்துட்டு நான் எப்படி முடியை வந்துட்டு என்ன சொல்கிறது சிக்கு எடுக்கிறனோ அவ்வளோதான். அதுக்கு அங்கிட்டு இப்போ நான் குளிச்சுட்டு வந்து இதை போடும் போதெல்லாம், இந்த கேர்ள் க்ரீம் நான் அப்ளை பண்ணும் போதெல்லாம் வந்துட்டு நான் என்ன முடிக்குள்ள கை விட்டு இந்த சிக்கு எடுக்கிற கதையெல்லாம் இல்லை. ஓகே? இது எனக்கு பர்சனலி என்னோட முடி கொட்டுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஓகே? நான் தலை குளிக்கும் போது தான் நான் சிக்கு எடுக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போவே எனக்கு 5 முடி தான் வந்து கொட்டும். உண்மையாகவே சொல்கிறேன், நான் பொய் சொல்லலை. 5 முடி தான் கொட்டும்னு நினைக்கிறேன். எனக்கே உண்மையாக ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அது. ஸோ ஏன்னா சுருட்ட முடி வந்து முடி ரொம்ப கொட்டும், செம்மையாக கொட்டும். ஏன்னா சுருட்ட முடியாக இருக்கா, நம்ம எப்போதுமே சீவ முடியாது. தலை குளிக்கும் போது தான் நம்ம சீவுறோன்றப்ப அவ்வளோ முடி கொட்டும் எனக்கு. ஆனால் இது நான் பாய்ச்சதுலேருந்து எனக்கு முடி கொட்டுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. வீடியோ வந்துட்டு லெங்க்த்தாக இருக்கும். ஓகே? லெங்க்த்தாக இருந்தாலும் பாருங்கள். ஸோ ஸ்க்ரன்ச் பண்ணோம், நல்லா ஸ்க்ரன்ச் பண்ணுங்கள். ஓகே? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்க்ரன்ச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட கேர்ள் அழகாக இருக்கும். ஸோ காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஓகே? ஸோ நான் டிஃப்யூஸை எதுவும் பாய்க்கலை, இப்படியே விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அது நார்மலாலே காஞ்சிடுச்சு. ஸோ காஞ்சோன்னே உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இது பாருங்கள், அந்த கேர்ள் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஓகே? அப்படியே ஏதோ நீங்கள் பிடிச்சி வச்ச மாதிரி கடையில் செஞ்ச மாதிரி இருக்காது தெரியுமா? இது வந்து நேச்சுரலாலே கேர்லி ஹேர் உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் கடையில் செஞ்சுருந்தீங்கன்னா செஞ்சுருந்தப்போ எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்கும். ஓகே? ஸோ யார் இன்னும் வாங்காமல் இருக்கீங்களோ, எலோ பேக்கில் இருக்குது, வாங்கிக்கோங்க. மினிமம் worth the price.